ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முழு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் அதோட பச்சை மிளகா 3 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு வாசனை வந்ததுக்கப்புறம் நான் 3 பெரிய வெங்காயம் சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரே தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அந்த தக்காளி சேர்த்து ஒரு வதக்கிட்டு இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கி சுருண்டு வரணும்லாம் அவசியம் கிடையாது. நல்லா வெங்காயம் நல்லா வெந்து வந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்து ஒரு கிலோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்கள்கிட்ட இட்லி மாவு இல்லை தோசை மாவு இருந்துச்சுன்னா நம்ம தாளிப்பு கரண்டி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு கரண்டி மாவு சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை அதுக்குள்ளே வச்சுட்டு ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டு அது மேலே அது க்ளோஸ் பண்ணுற மாதிரி திரும்பவும் மாவு நல்லா ஊற்றிட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் சைடிஷ் எதுவும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா உள்ளார வச்சுருக்கிறது நல்லா காரமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு நீங்கள் சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. எப்போதும் போல் நார்மலாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சட்னி அது மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.